இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. திமோர் லெஸ்தேவின் ஆசியான் முழு உறுப்பினர் அந்தஸ்துக்கு அந்நாடு காத்திருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆசியானில் திமோர் லெஸ்தேவின் முழு உறுப்பியத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கேரளா சனானா குஸ்மாவோ தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதன் தொடர்பான மிகப்பெரிய அறிவிப்பிற்காக காத்திருக்கவே தாம் மலேசியாவிற்கு வருகை புரிந்ததாக குஸ்மாவோ தெரிவித்தார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அதன் தொடர்பான கூட்டங்களில் கலந்து கொள்ள வருகை புரிந்த போது கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அவர் அவ்வாறு கூறினார். இந்த ஞாயிற்றுக்கிழமை பெரிய அறிவிப்பை பார்க்கிறீர்களா? நான் இதற்காகத்தான் வந்தேன், நிச்சயமாக என்றார் குஸ்மாவோவும் அவரின் பேராளர் குழுவும் முன்னதாக ஒரு சிறப்பு விமானத்தில் நண்பகல் 12:30 மணிக்கு KLIA-வை வந்தடைந்தனர். அவர்களை தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் வரவேற்றார். அக்டோபர் 26ஆம் தேதி திமோர் லெஸ்தே ஆசியானின் முழு உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது ஏற்படும் சிக்கல்களை ஊடகவியலாளர்கள் தெரிவிக்க வேண்டும். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் செய்தி சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஊடகவியலாளர்கள் அக்காலகட்டத்தில் ஏதேனும் சிக்கல்களை எதிர்கொண்டால் தங்கள் தரப்பிடம் தெரிவிக்குமாறு தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் கேட்டுக் கொண்டுள்ளார். கோலாலம்பூர் மாநாட்டு மையம் அனைத்துலக விமான நிலையத்தில் நடைபெறும் இந்த உச்சநிலை மாநாட்டில் அனைத்துலக ஊடக பிரதிநிதிகள் உட்பட அதிக எண்ணிக்கையிலான செய்தியாளர்கள் கலந்து கொண்டு வரலாறு படைத்ததே இதற்கு காரணமாகும். ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் இணைய சேவை பிரச்சனைகள் அல்லது நலன் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் மலேசியாவில் நாங்கள் நடத்திய உச்சநிலை மாநாட்டு வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி இதுவாகும். ஜப்பானில் இருந்து மட்டும் 300க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க தருணம். எனவே ஏதாவது இருந்தால் தயவு செய்து என்னிடம் கலந்து ஆலோசிக்கவும் என டத்தோ ஃபாமி ஃபாட்சல் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை வாராந்திர செய்தியாளர் சந்திப்பின் போது டத்தோ ஃபாமி அவ்வாறு தெரிவித்தார். இவானின் பதவி விலகல் தொடர்பான விவரங்களை பெறவில்லை அன்வார். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ இவான் பெனடிக் பதவி விலகியதாக கூறப்படும் விவகாரம் குறித்து எந்த தகவல் அல்லது விவரங்களை தாம் பெறவில்லை என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். கினபாலு முற்போக்கு பெர்ச்சத்து கட்சி உப்கோ தலைவரான அவர் நேற்று தாம் பதவியேற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டதாக பிரதமர் கூறினார். நேற்று புத்ரஜயா பிரசிடென்ட் 16 உள்ள ஆல் குடி சூராவில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சபாவின் அரசியலமைப்பு உரிமையை 40 விழுக்காட்டிற்கு அங்கீகரித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை தலைவர் அலுவலகம் AGC மேல்முறையீடு செய்தால் அமைச்சரவையில் இருந்து பதவி விலகுவதாக இவான் தெரிவித்ததாக அண்மையில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆசியான் சமூக தொலைநோக்கு பார்வை 2045 உள்ளடக்கிய நிலைத்தன்மையை கொண்டிருக்க வேண்டும். ஆசியான் சமூக தொலைநோக்கு பார்வை 2045 உருவாக்குவதற்கான முயற்சிகள் உள்ளடக்கிய தன்மை மற்றும் நிலைத்தன்மையின் அம்சங்களை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். இந்த மேம்பாடு அறிவியல், பசுமை, தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் நலன்களையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். மக்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பற்றி பேசும்போது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஆசியானை உருவாக்குவதற்கான சூழலை நாம் கைவிடுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. அந்த சூழலை நாம் நிரந்தர மேற்பார்வையாளராகவோ அல்லது உரிமையாளர்களாகவோ கொண்டுள்ளோம். ஆசியான் சமூக தொலைநோக்கு 2045 20 ஆண்டுகள் வளர்ச்சியை மையமாக கொண்டதாகவும் செயல்பாடுகளை மையமாக கொண்டதாகவும் இந்த 3 முக்கிய விஷயங்களை மையமாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதனால் நாம் திசையை இழக்கக்கூடாது, நமது வேர்களை இழக்கக்கூடாது என்றார் ஹசான். கோலாலம்பூரில் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு ஆசியான் திட்டங்களை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் அவ்வாறு குறிப்பிட்டார். பிரதமரின் தலைமைத்துவத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்த 16 அரசு சார்பற்ற அமைப்புகள். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்திற்கு முழு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் 16 அரசு சார்பற்ற அமைப்புகள் NGO-வின் கூட்டணி நேற்று அவரிடம் மனு ஒன்றை வழங்கியது. அதில் அக்டோபர் 26 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனான சந்திப்பின் போது மலேசியாவின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கான முயற்சிகளும் அடங்கும்.
பிரதமரின் தலைமைத்துவத்தை ஆதரிப்பது மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் உட்பட 5 அம்சங்கள் இந்த மனுவில் இடம்பெற்றிருப்பதாக மலேசிய இஸ்லாமிய இளைஞர் கூட்டமைப்பின் தலைவர் அகமது ஃபாமி முகமது சம்சுதீன் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் பிரதமரின் முயற்சிகளுக்கு எங்கள் ஆதரவை நாங்கள் குறிப்பிட்டோம். எனினும் இந்த உறவு நாட்டின் இறையாண்மை மற்றும் கண்ணியத்திற்கான பரஸ்பர மரியாதை என்ற கொள்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மக்களின் நலன்களை தியாகம் செய்யக்கூடாது. மேலும் எந்தவொரு முதலீடு, வரி தொடர்பான நடவடிக்கைகள் போன்றவை சமூக நீதி மற்றும் உள்ளடக்கிய மனித மேம்பாட்டின் மதிப்புகளை அடிப்படையாக கொண்டவை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் என்றார் அவர். DEFA ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் 70 விழுக்காடு நிறைவு. ஆசியான் இலக்கவியல் பொருளாதார கட்டமைப்பு ஒப்பந்தம் DEFA தொடர்பான பேச்சுவார்த்தைகள் 70 விழுக்காடு நிறைவு பெற்றுள்ளன. உலகளாவிய இலக்கவியல் பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் வட்டாரத்தின் நிலையை வலுப்படுத்தி ஆசியானின் கூட்டு முயற்சிகளை ஒன்றாக தொடர ஒரு வியூக வரைபடமாக செயல்படுவதை உறுதி செய்யும் நடவடிக்கையாக 2026ஆம் ஆண்டுக்குள் DEFA ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கு ஆசியான் கடப்பாடு கொண்டிருப்பதாகவும் மிட்டி அமைச்சர் டத்தோஸ்ரீ தெங்கு ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இந்த ஆண்டு எங்கள் இலக்கு 70 விழுக்காடு பேச்சுவார்த்தைகளை கணிசமாக முடிப்பதாகும். தற்போதைக்கு 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக முடித்துவிட்டோம் என்று டத்தோஸ்ரீ தெங்கு ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கூறினார். இம்மாத தொடக்கத்தில் 14வது DEFA பேச்சுவார்த்தை செயற்குழு கூட்டத்தின் வழியாக அடையப்பட்ட முன்னேற்றத்தில் ஆசியான் தலைவர்களும் நம்பிக்கை தெரிவித்ததாக தெங்கு ஜஃப்ருல் கூறினார். பகிரப்பட்ட முன்னேற்றத்தை அடைவதற்கான உறுப்பு நாடுகளின் வலுவான அர்ப்பணிப்பை நிரூபிக்கும் பல்வேறு உறுதியான முடிவுகளும் அதில் எடுக்கப்பட்டதாகவும் அவர் விவரித்தார்.